இந்த விவகாரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரிஸ்வி முஃப்தியினுடைய பங்கு எவ்வாறு இருந்தது? இன்று வரை ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவராக அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புவதனுடைய நோக்கம் என்ன? ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பான ஆணைக்குழுவுக்கு ரிஸ்வி முஃப்தி வழங்கிய தகவல்கள் என்ன? என்ன சொல்றாருன்னா, இவர் இந்த விசாரணைகளில் போய் சொன்ன அறிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் உனக்கு படிக்க தெரியலன்னா நாங்க என்ன வாப்பா பண்றது? அவங்க போய் ஜனாதிபதி தேரிம் காரக சபா வச்சிருந்தாங்க, ஜனாதிபதி ஆணையம் நடத்தப்பட்டது. அதற்கு ரிஸ்வி முஃப்தியும் ஜமியத்துல் உலமாவினுடைய சார்ந்தவர்களும் பலமுறை போய் நாங்க வாக்குமூலங்கள் கொடுத்த மாதிரி, நாங்க போய் அதுல கலந்துகிட்ட மாதிரி அவங்களும் கலந்து கொண்டாங்க. அது இவருக்கு தெரியல. பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் நேரடியாக ரிஸ்வி முஃப்தியை பங்கேற்று அவர் சொன்ன பதில்கள் எல்லாம் பார்க்கிறோம். அந்த பதில்கள் சரியா விளையாங்கிறது மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற. ஆனா தீவிரவாதத்திற்கு அவர் சம்பந்தப்படுவார் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம். ஒரு இன்னும் சொல்ல போனா ஸ்ரீலங்காவினுடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா என்கிறது 10,000 உலமாக்களை கொண்ட ஒரு நிறுவனம். உலமாக்களுடைய சபையினுடைய தலைவருக்கே தீவிரவாதத்தோட தொடர்பு இருக்குதுன்னு நீங்க சந்தேகத்தை கிளப்பினீங்கன்னு சொன்னா இந்த 10,000 உலமாக்களுடைய நிலைமை என்ன? இதுல பதிவாகாம இருக்கிற உலமாக்கள் 20,000 30,000 பேர் இருப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட உலமாக்கள் அவருடைய நிலை என்ன? திட்டமிட்டு இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா எல்லோரையும் கொண்டு போய் சொருகிற ஒரு வேலை. இங்க பாருங்க, பஷீர் ஷேக் தாவூதை கொண்டு வந்தாரா? ஒரு அமைச்சர் என்று சொல்றாரா? சம்பந்தம் இல்லாம என்ன உள்ள கொண்டு வந்தாரா? கடைசியில யார் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில் ரிஸ்வி முஃப்திட்ட நிக்கிறாரா? உலமாக்களுடைய சபையே நீங்க தீவிரவாதம், மத்த குற்றச்சாட்டு சொல்லுங்க. நாங்க கூட்டுதுவா இல்லம்போம் அவங்க இருக்கும்பாங்க, நாங்க குனூத்தி இல்லம்போம் அவங்க இருக்கும்பாங்க. அது வேற. மார்க்க நிலைப்பாடுகள் மாறலாம், ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் வேறையாக இருக்கலாம். ஆனா என்னைக்காவது நாங்க ஜமியத்துல் உலமா பயங்கரவாதிகள் சொல்லி இருக்கிறோமா, அல்லது அவங்க எங்களை சொல்லி இருக்கிறாங்களா? ஒருவரை பயங்கரவாத லிஸ்ட்ல எப்படி நீங்க சேர்ப்பீங்க? இந்த பேசுகிற ஆள்கிட்ட நான் கேட்கிறேன், என்னைக்காவது இந்த ஆள சமூக தளத்துல நீங்க பாத்துக்கீங்களா? அவ்வளவு இனவாதம் கட்டி கொண்டிருந்த பொதுபல சேனாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை இந்த ஆள் பேசியிருப்பாரா? எங்க இருந்தா அந்த டைம்ல இருந்தாரு? அப்ப மகாசோன் பலகாய உச்சத்துல இருக்கிற டைம்ல எங்க இருந்தாரு? அலுத்கம கலவர நேரத்துல இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? திகன கலவர நேரத்துல இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? இங்க ஜனாசா எரிக்கப்படுகிற நேரத்துல முழு சமூகம் அழுது கண்ணீர் வடிச்சு நம்ம நீதி வேணும் என்று கேட்டுக்கிட்டு இருந்தோமே, அப்ப இந்த ஆள் எங்க இருந்தாரு? இங்க நடந்த அத்தனை ஈஸ்டர் தாக்குதல் அத்தனை பேர் அநியாயம் இழைக்கப்பட்டாங்க, அத்தனை இவங்க எங்க இருந்தாங்க? அப்பெல்லாம் வாயை மூடி பொத்திக்கிட்டு எங்கேயோ இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு போயிடுவோம், எப்படியாவது ஒரு அசைலத்தை எடுத்துட்டு ஓடி போயிடுவோம், ஓடி போயிடுவாங்க. இங்க வந்துகிட்டு ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் தீவிரவாதி, ரஸ்மின் பயங்கரவாதி, அவர் தீவிரவாதி என்று கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஒன்றை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள், நீங்க சொல்லுகிறதுல உண்மையாளராக இருந்தா தைரியமான ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, நீங்க ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பண்ணி போட்டு பாருங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நாங்க இந்த டிஐடியை பார்த்தில்ல, சிஐடியை பார்த்தில்ல, இந்த விசாரணைகளை சந்திச்சு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. எத்தனை முறை வேண்டும் என்றாலும் எங்களிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்விகளுக்கு ஆதாரபூர்வமாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். எங்கள் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டை யாரும் விரல் நீட்டி சொல்ல முடியாது. அந்த துறையில இன்னும் சொல்ல போனா இலங்கை வரலாற்றில் ISIS பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிரியா ஓர் நடக்கல கொழும்பு சிட்டியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி போர்ட் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது நாங்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் நாங்கள். ஜஹரானுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் நாங்கள். அதே மாதிரி ஜமியத்துல் உலமாவுடைய தலைவரை கேட்டா அவரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் செஞ்சிருக்கும் போது இப்ப இது எவ்வளவு ஒரு பலத்த சந்தேகத்தை கிறிஸ்தவ பெருஞ்சமூகத்தை உண்டாக்கும், தமிழ் பேசுகிற மக்கள்கிட்ட இது உண்டாக்கும், முஸ்லீம் உலமாக்கள் எல்லாருமே அப்ப எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுல இப்படி ஒன்று உண்டாக்குமா இல்லையா? அப்ப இது இந்த திட்டமிட்டு செய்த ஒரு காரியம். எனவே இப்படிப்பட்ட புல்லுருவிகளை சமூகம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இவங்க அசைலம் எடுத்துக்கிட்டு ஓடி போனாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஓடி போறதா இருந்த அப்துல் ரஹ்மான், நாங்க எங்களுடைய அமைப்புகள் தடை செய்யப்பட்ட நேரத்திலேயே அதை காரணம் சொல்லி ஓடி இருப்போம். அந்த கலவரங்கள் எங்களுக்கு நிம்மதி இல்லை, நாங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாங்க இன்னைக்கு ஓடி நாட்கள் இல்லை, இங்க நின்றுக்கிறோம், எல்லா விசாரணைகள் வந்தாலும் சந்திச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்திலையும் எங்க மேல ஒரு தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் எப்பொழுதும் செயல்பட்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் திருமறை குர்ஆனை கொண்டு போய் கொடுக்கிறோம். ஒரு குர்ஆனை கொடுத்ததா காட்ட சொல்லுங்க. ஒரு நான் முஸ்லிம்ஸுக்கு குர்ஆனை கொடுத்து இப்படி இல்லப்பான்னு இருந்தால் தெளிவுபடுத்திருப்பாரா? என்ன செஞ்சிருப்பாரு? அப்ப எப்படியாவது இந்த பயங்கரவாதத்தை களையணும், பயங்கரவாத எண்ணப்பாடுகள் யார்ட்டையும் வந்துடக்கூடாது, அமைதியான ஒரு மார்க்கம் இஸ்லாம்ங்கிற செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்த்துறணும், ஒரு இன நல்லுறவு உண்டாகணும், சமூகத்துக்கு மத்தியில் இன நல்லிணக்கம் உண்டாகணும்னு நம்ம பேசிக்கிட்டு வரும்போது
லண்டனில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலிலே ஒரு நேர்காணலும் வெளியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களாம்? முதலில் பார்த்தீர்களாம். அதிலே அய்யூப் அஸ்மின் என்ற ஒரு நபர் இலங்கையில இருந்து இப்போது நினைக்கிறேன் கனடாவிலே வசித்து வருகின்றார். அவரை தான் அங்கே நேர்காணல் செய்கின்றார்கள். பல விடயங்களை சொல்கிறார். இதுவரையிலே ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக சொல்லப்படாத பலரின் பெயர்களை அவர் அங்கே சொல்கிறார். பஷீர் ஷேதாவுதுக்கு சம்பந்தம் இருப்பதாக சொல்கிறார். அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களுடைய பெயர் அங்கே சொல்லப்படுகின்றது. அதே போன்ற ஒரு பிரதான முஸ்லிம் அமைச்சர் கைது செய்யப்படுவார் என்ற விடயத்தை சொல்கிறார். இங்கே உங்களுடைய பெயர் பல தடவைகள் சொல்லப்பட்டன. முழுமையாக அந்த நேர்காணலை நான் பார்த்தேன். அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்களை போட்டு காட்டியே மக்கள் பார்வையிடுவதற்காக வேண்டி அவருடைய குரலிலேயே அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்களையே இங்கே நான் இந்த வீடியோவிலே பதிவிட்டு அதற்கு பின்னால் அந்த கேள்விகளை தொடுக்கின்றேன். இந்த அப்துல் ராசிக் ரஸ்மின் போன்றவர்கள் மிக கடுமையான பௌத்த விரோத கருத்துக்களை மார்க்கத்தின் பெயரால் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்துல் ராசிக்கும் ரஸ்மினும் கண்டி நகரத்துக்கு போய் புத்தர் மனித மாமிசம் சாப்பிட்டார் என்று ஒரு சீடியில பேசி அந்த சீடிய கண்டியில இருக்கிற தலதா மாளிகைக்கு அருகில நின்று கொண்டு அந்த சீடிய விநியோகிச்சது ஒரு சர்ச்சையாக மாறியது. அவர்கள் ஒரு பின்புலம் இல்லாமல் அதனை செய்யவில்லை. நான் முதலாவதாக ஒளிபரப்பிய இந்த வீடியோவிலே அவர் சொல்கிறார், பௌத்த விரோத செயற்பாடுகளை, பௌத்த விரோத கருத்துக்களை நீங்கள் கண்டி தலதா மாளிகைக்கு முன்னால் இருந்து செய்தீர்கள். அங்கே கண்டி தலதா மாளிகைக்கு முன்னால் ஒரு சீடியை விற்பனை செய்ததாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். அது மாத்திரமல்லாமல் இப்படி செய்வதாக இருந்தால் ஒரு பின்புலம் இல்லாமல் செய்திருக்க மாட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்படுகிறது. என்ன உண்மை? முதலாவது இதில் பேசக்கூடிய அந்த சகோதரர் இருக்கிறார் இல்லையா, அவரை பற்றி நான் இங்கே இந்த இடத்துல பேச வரலைன்னு கேட்டால் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி கனடா போனார், அவர் இங்கே ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு என்ன செஞ்சார், அதெல்லாம் தனி விஷயம். இப்போ அங்கே இருந்துக்கிட்டு சில பேர் இருப்பாங்க, அப்துல் ரஹ்மான் எதையும் பேசலாம். நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்னா ஸ்பாட்டில் வந்து நின்று பேசணும். நான் எங்கேயாவது வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு எந்த கருத்தையும் சொல்லலை. ஈஸ்டரை பற்றி பேசினாலும் இங்கேருந்து தான் பேசுகிறேன், பலஸ்டைனை பற்றி பேசினாலும் இங்கேருந்து தான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய தாவா காலத்திலையும் இங்கேருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறேன். இவர் முதல்ல இருக்கிறது ஃபாரின்ல இருந்துக்கிட்டு எல்லா கருத்துக்களையும் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் என்ன பொய்ய சொன்னாலும் எவன் உங்கள்கிட்ட கேட்பானுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யார் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு சொல்லுவீங்க. அதனால எதையும் சொல்லலாம். அந்த சொல்லுகிற கருத்து உண்மையாண்டு பார்க்கணும். முதல் விவகாரம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு குர்ஆன் வசனம் தான், இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு. உங்கள்கிட்ட ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக்கலுங்க. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன். அப்படி கஃபாபில் மரி கதிபன் அய்யுஹதிஸ பிகுல்லி மா சமிய. தெளிவுபடுத்தும் நோக்கம் தான் எனக்கு. அப்ப கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்பினால பொய்யன் தானே. முதல்ல நான் கேட்கிறேன், இவர் பெரிய நான் அரசியல் விற்பனர், பெரிய அரசியல் ஆய்வாளர் தான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இவங்க ஒரு நோய் இருக்குது. என்னண்டா, இந்த கோட்டுக்கு ஒரு டிஷர்ட்டுக்கு மேலே நான் ஒரு கோட்டை போட்டேன்னா நான் பெரிய அறிவாளின்னு காட்டிக்கொள்ள நினைக்கிறது. இந்த மாதிரி ஒரு கோட்டை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நடந்தது என்ன தெரியுமா ஈஸ்டர் விஷயத்தில் அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோவை பார்த்தா விசாரணை பண்ணுற அதிகாரியை யோசிப்பான், இப்படி மேடா இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்கிறார். முதல்ல தலதா மாளிகைக்கு முன்பதாக இந்த புத்தர் மனித இறைச்சி சாப்பிட்டார் என்கிற கதை தொடர்பான வீடியோ சிடி கொடுக்கப்பட்டது. முதல் விஷயம் புரிஞ்சுக்கிறங்க, புத்த பெருமான் மனித மாமிசம் என்று புரியாமல் சாப்பிட்டாரு என்று சொல்லி ஒரு செய்தி சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களால் சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். அதுக்கப்புறம் சிலோன் தௌஹீத் ஜமாத்தா வந்து இப்போ நான் எந்த தௌஹீத் ஜமாத்திலும் இயக்கத்தில் இல்லை. நான் அன்றும் தௌஹீத்வாதி, இன்றும் தௌஹீத்வாதி, நாளைக்கும் தௌஹீத்வாதி இன்ஷா அல்லாஹ். ஆனால் இயக்கமாக இல்லை. ஆனால் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் சொன்ன இந்த கருத்து பிழையானது, தவறானது, மாற்று கருத்தே இல்லை. அதை அப்துல் ராசிக் சரின்னு சொல்லவும் இல்லை, அன்னைக்கு இருந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சரின்னு சொல்லவும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சரின்னு சொல்லவும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற சிலோன் தௌஹீத் ஜமாத் சரின்னு சொல்லவும் இல்லை. இன்னைக்கும் சகோதரர் அப்துல் ராசிக் மேடைகளில் கேட்கிற நேரத்தில் அது பிழை, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ங்கிறத பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. எனக்கும் அவர்களுக்கும் இயக்க ரீதியாக எந்த சம்பந்தமும் இல்லை. ஈவன் ராசிக்கோட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒருவர் மீது இல்லாத ஒன்றை நம்ம சொல்லிட முடியாது. அவருக்கும் நமக்கும் இயக்க பிளவுகள் நம்ம தனியா வந்துட்டோம்ங்கிறதுனால இல்லாத சொல்லிட முடியுமா? இதில் நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அப்துல் ராசிக்குடைய இந்த வீடியோ கம்பன்ய வீதியில நடத்தப்பட இருந்த ஒரு பொதுக்கூட்டம். இது கொழும்பு கம்பன்ய வீதியில பொதுக்கூட்டம் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பிறகு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையகம் மாளிகாவத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது. மாளிகாவத்தை ஹெட் ஆபீஸ் நடத்தப்படுது. அதெல்லாம் இவர் பேசுறார். பேசி ஓரிரு நாட்களுக்குள்ளாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விடுகிறது. இவர் கைதும் செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட 27 நாட்கள் அப்துல் ராசிக் அவர்கள்
சிறைவாசம் அனுபவித்தார். அவர் வெளியேற்றப்பட்டார். அதுக்கு பிறகு அது வழக்கு நடந்து கொண்டு இருந்தது. இந்த வழக்குல முதல் ஆர்டரே என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த வீடியோ எந்த தளங்கள்லையும் பகிரப்படக்கூடாது. யூடியூபுக்கு கோர்ட்ஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. யூடியூப்ல இருந்து எல்லா யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்க இப்போ தேடி பாருங்க, எங்கேயுமே இருக்காது அந்த வீடியோ. எல்லா வீடியோவும் அன்னைக்கே கோர்ட்ஸ் ஆர்டர் கொடுத்து தூக்கிட்டாங்க. ஐடிஎன் ஒளிபரப்பி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதை தூக்கிட்டாங்க. பிறகு இராஜ் ஒரு பாட்டு போட்டார், அதுல ஒரு கட்டத்தை போட்டிருப்பாரு, அதுலயும் தூக்கினாங்க. ஏன்னா கோர்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இந்த வீடியோவை எங்கேயுமே வைக்க கூடாதுன்னு. யூடியூப் மற்ற சோஷியல் மீடியாக்கள் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஈவன் எங்கேயுமே அந்த வீடியோ இல்ல, இப்ப தேடி பார்த்தாலும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு போய் தலதா மாளிகைக்கு முன்னாடி இந்த சிடியை கொடுத்தோம். தலதா மாளிகைக்கு முன்னாடி முதல்ல சிடி வியாபாரம் பண்ணலுமா? தலதா மாளிகை அன்னைக்கும் இன்னைக்கும் இப்படித்தான் நிலைமையில தான் இருக்குதா? அது ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்லையா? இவர் பொய்யனுங்கிறதுக்கு இதை விட என்ன வேண்டி கிடக்குது? முதல்ல இவர் என்ன செய்யணும்னா, 7 மணி நான் சவாலாகவே சொல்றேன், தலதா மாளிகைக்கு முன்பதாக நாங்க இப்படி ஒரு வேலை செஞ்சோம். பேசினவர் ராசிக். நான் பௌத்த மதத்தை பத்தி பேசவும் இல்லை, பௌத்த மதத்துக்கு எதிராக நான் பேசவும் இல்லை. ஆனா பேசிய ராசிக் அவர்கள் அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டாரு. கோர்ட்ஸ்ல வழக்கு நடந்தது அப்துல் ரஹ்மான் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக வரைக்கும் தீர்ப்பும் வந்து விட்டது. அவரை வந்து கோர்ட்ஸே விடுதலை பண்ணிட்டாங்க. கோர்ட்ஸே விடுதலை பண்ணின ஒரு விஷயத்தில் இவர் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த சீடியை கொண்டு போய் அங்க வித்தாங்க, தலதா மாளிகைக்கு முன்பது கொடுத்தாங்க, ஒரு பின்புலம் இல்லாமல் கொடுத்திருப்பார்களா? கொடுத்தா பின்புலம் தானே நீங்க சொல்றீங்க, கொடுக்கவே இல்லை. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தலதா மாளிகைக்கு முன்பதாக இவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்கண்டா, இவங்களுக்கு ஒரு பின்புலம் இல்லாமல் இதை செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி எங்கேயுமே கொடுக்கலை. எங்கேயாவது காட்ட சொல்லுங்க ஒரு ரெக்கார்டு. அப்படி ஒரு நடக்காத ஒரு சம்பவத்தை இவராக கற்பனை பண்ணுறாரு. இவங்க தலதா மாளிகைக்கு முன்பு போய் கொண்டு கொடுத்தாங்க, அதனால் அப்போ பின்புலம் இல்லாமல் இருக்குமா என்று சொன்னால், கொடுத்தா பின்புலம் தானே, கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன புலம்னு சொல்ல வர்றீங்க? இவன் ஒண்ணுக்கு உதவாத ஒரு ஆள். இவர் என்ன, நாங்க இந்த கோட்டை போட்ட நான் அரசியல் விற்பனர் அப்படின்னு வந்துகிட்டு ஒவ்வொருத்தண்ட கதையை கேட்டுக்கிட்டு வந்து சில தேவைகள் இருக்குது சில பேருக்கு. இங்க இருந்து அங்க போயாச்சு, அசைலம் எடுத்தாச்சு, அங்க கொஞ்ச நாள் வாழணும், 7 மணி நேரம் இங்க வந்து சொல்லுங்களேன். இங்க வந்து அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தலதா மாளிகைக்கு முன்பதாக இப்படி ஒரு காரியம் யாராலும் அன்றும் இன்றும் என்றும் செய்ய முடியாது. தெரிஞ்சு நான் இருக்கிற வரைக்கும் அப்துல் ராசிக்கும் அப்படி செஞ்சது கிடையாது. அவர் பேசியது பிழை, அதற்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுட்டாரு, கோர்ட்ஸ்ல மன்னிப்பு கேட்டுட்டாரு, கோர்ட்ஸ் அவரை விடுதலையும் பண்ணிடுச்சு. எனவே இப்ப இதை ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க என்றது நம்ம தான் அவரை பத்தி யோசிக்கணும். ஏன்னா இப்ப சில பேருக்கு அது ஒரு நோய் இருக்குது. என்னன்னா, பார்த்தீர்களா அவர்களை கைது செய்யவில்லை, அதுலயே அவர் சொல்றாரு, அப்ப எங்களை கைது செஞ்சா சரியா, உனக்கு தேவை எங்களை கைது பண்ணணும் அதானா? அப்ப கைது செய்தால் குற்றவாளியா? அப்ப அஹ்னாப் ஜசீம் கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா கைது செய்யப்பட்டார், குற்றவாளியா? ரம்சி ராசி கைது செய்யப்பட்டார், குற்றவாளியா? ஹஜ்ஜுல் அக்பர் கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? டாக்டர் ஷாபி கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? ரிஷாட் பதியுதீன் தம்பி கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? அந்த மசாஹிமா தர்ம சக்கர கேஸ்ல கைது செய்யப்பட்டாங்க, அவங்க குற்றவாளியா? ஈஸ்டர் பேர்ல 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டாங்க, அவங்க எல்லாரும் குற்றவாளியா? அப்ப கைது செய்யப்பட்டுட்டா பாத்தீங்களா, கைது செய்யலன்னா இவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. கைது செய்யப்பட்டாப்ப குற்றவாளி. அப்ப நான் கைது செய்யப்பட்டுட்டா உங்களோட பார்வையில குற்றவாளி, கைது செய்யப்படலன்னா பின்புலம் இருக்கிறது. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? எங்களை கைது செய்யணுமா, கைது செய்ய வேணாமா? சில பேருக்கு என்னன்னா, எப்பயாவது ஒரு நாள் என்ன கொஞ்சம் உள்ள போட்டு எடுத்தா தான் அவங்களுக்கு திருப்தி. அந்த ரஸ்மின் போபியா உள்ள ஒரு ஆள் இவர். அதனால நான் இதுக்கு வேற வழி இல்லை. அந்த நேர்காணலிலே பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். 2வது வீடியோவை பார்த்து விட்டு வாருங்கள். முஸ்லிம் சமூகத்தின் ஒரு முக்கிய அமைச்சர் ஒருவர் இதுக்கு பின்னால தொடர்பு இருக்கிறாருங்கிறது அண்மையில நடந்திருக்கின்ற ஏற்கனவே உள்ள விசாரணைகளையும் சொல்லப்பட்டது. அண்மையில நடைபெற்ற விசாரணைகள் அது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய பேர் நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பல. பண ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள் விஷயத்தில் அவருடைய பங்கு மிக முக்கியமானது என்று சொல்லப்படுது. இந்த வீடியோவிலே சொல்கிறார், ஒரு முன்னாள் அமைச்சர், முஸ்லிம் அமைச்சர் கைது செய்யப்படுவார். அதாவது அவருடைய பெயரும் அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அவர் இப்போதைக்கு இதை சொல்ல முடியாது, எனக்கும் பிரச்சனைகள் வரலாம் என்று சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த அமைச்சருடைய குற்றச்சாட்டு பணப்பரிமாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக தான் அவர் சொல்கிறார். உண்மையிலே அப்படி நடந்ததா? யார் அந்த அமைச்சர்? அந்த முஸ்லீம் அமைச்சர் என்று அவர் சொல்றவரை பார்க்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்னார் தானோ என்று சொல்லி ஒருத்தரை கணிச்சுக்கிடுவாங்கன்னா, இலங்கையில் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டவர் யாருன்னு சொன்னா, விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டவர் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன். ரமலானுடைய காலத்தில் சஹருடைய நேரத்தில் ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டாரு. அதெல்லாம் நம்மளால மறக்க முடியாத ஒரு அநியாயம், ரணங்கள், அதை மாற்று கருத்து இல்லை. அவருடைய சகோதரரும் அதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பமே அந்த நேரம் பார்த்து தான் அந்த அவருடைய வீட்டில் ஒரு புள்ள மரணிச்சதான செய்தி வருகிறது. அவருடைய மாமனார் கைது செய்யப்படுறாரு, மாமியார் கைது செய்யப்படுறாருன்னு நினைக்கிறேன், மச்சான் கைது செய்யப்படுறாரு, மனைவி கைது செய்யப்படுறாங்க. அவங்களுடைய 2 பிள்ளைகளை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் அவங்க இருந்த காலகட்டங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ
இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கைது செய்யப்பட இருக்கிறார், அவர பேர் எனக்கு இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பார்க்கல யாரு இதைத்தான் சொல்றாரோங்கிற மாதிரி தோணும். நான் என்ன கேட்கறேன்னு கேட்டா, அதான் நான் சொன்னேன், இவருக்கு இருக்கிற ஒரு ஃபோபியா என்னன்னு கேட்டா, அங்க இருந்துகிட்டு நம்ம எதையாவது கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப முதல்ல அப்துல் ரஹ்மான், இந்த பிடிஏ இவங்களுக்கு அதில் வழி தெரியுமா? இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அஹ்னாப் ஜசீம்கிட்ட கேளுங்க, பிடிஏட வழி என்னன்னு அவர் எழுதி வர்றார், அவர் ஃபேஸ்புக்கை பாருங்க, அந்த ரணம் உங்களுக்கு தெரியும். யூனுஸ் தபரிஸ்ட கேளுங்க, மௌலவிட்ட பிடிஏட வழி என்னன்னு. ரம்சி ராசிக்கிட்ட கேளுங்க, ரிஷாட் பதியுதீன் கேளுங்க, ஹஜ்ஜுல் அக்பர்ட்ட கேளுங்க, டாக்டர் ஷாஃபிட்ட கேளுங்க, இவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க. இந்த பிடிஏங்கிற பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய வழி என்னன்னு. அது உலகத்தில் ஒரு நரகம். இன்னும் சொல்ல போனா அதை நாங்கள் நீக்குவோம்னு சொல்லி இந்த அரசாங்கமே ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பத்தில் ஜேவிபியில் பல பேரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் முன்னாள் அந்தரே லீடரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. அவ்வளவு ஒரு மிக கொடுமையான ஒரு சட்டம். இவங்களுக்கு என்ன நோய் என்று தெரியல, யார் யாரையாவது கோர்த்து விட்டு இதில் அரெஸ்ட் பண்ண வச்சுக்கிறேனும், எவனாவது கொடுக்குற சில அல்ல கை வேலைகளுக்கு இந்த வேலையை பார்க்கறதுக்காக இந்த தகவல்களை சொல்றாங்க. என்ன கேட்டா, நமக்கு எல்லாம் தெரிந்தது முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மேல நடத்தப்பட்ட அந்த கோட்டாவினுடைய வஞ்சம் தீர்க்கப்பட்ட விவகாரம். கடைசியில் கோட்டாபய ராஜபக்ஷ உடைய ஆட்சி நேரத்திலேயே அவர் ரிலீஸ் பண்ணப்படுறாரு. பிறகு ரணிலுடைய ஆட்சி வருகிறது. அந்த நேரங்களில் அவங்க நிறைய கேஸுகள், விசாரணைகள் இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லப்பட்டதாகத்தான் நமக்கு தெரிகிறது. அப்படியே இருந்தாலும் அதை யாரோ ரிஷாடோ ஹக்கீமோ, ஹக்கீம் மேல அவர் தஹ்ரானை சந்திச்சாருங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்க, அது போன வழியில் அவன் இருந்தான். அவருடைய அந்த இது எரிக்கப்பட்டிருந்த நேரம், அந்த பிரச்சனையில் அவங்க பள்ளிவாசல் அப்போ பார்த்துட்டு வந்ததையும் வச்சுக்கிட்டு ஜஹ்ரானுக்கும் ஹக்கீமுக்கும் தொடர்பு இன்ன வரைக்கும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ இந்த மாதிரி கதைகளை வச்சுக்கிட்டு தான் இவர் கதை அளக்கிறாரே தவிர, நமக்கு தெரிந்து முஸ்லீம் அமைச்சர்கள் யாரும் இந்த மாதிரி விவகாரங்களுக்கு துணை போனதாக நான் நம்பல. அல்லாஹ்வை பயப்படுகிற யாரும் இப்படி ஒரு அநியாயத்திற்கு துணை போக மாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக. அடுத்த காணொலியை பார்த்து விட்டு வருவோம். இன்னும் ஒரு முன்னை நாள் முஸ்லிம் அரசியல்வாதி ஒருவருடைய தொடர்பு இப்போது பேசப்படுகின்றது. அவருடைய பேர் எனக்கு சொல்றது பிரச்சனை இல்லை. பஷீர் ஷேகுதாவுதுக்கும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு உள்ள அந்த டீலிங்ஸுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. பிள்ளையானுடைய கைதுக்கு பிறகு வார சில தகவல் சேகரிப்புகளில் இருந்து பஷீர் ஷேகுதாவுதினுடைய தொடர்புகளும் வெளிப்பட்டு நிற்கின்றன. இந்த வீடியோவிலே சொல்கிறார், பஷீர் ஷேகுதாவுதுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் அந்த டீலிங்குக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும், அசாத் மௌலானாவை கையாண்டது பஷீர் ஷேகுதாவுத் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அது அபாண்டமா இல்லையா என்றெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சில பேருடைய பெயர்களை எல்லாம் இவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் கடந்த அரசாங்கங்கள் பலருடைய பெயரை சொன்னது, கைது பண்ணினது, இப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் பஷீர் ஷேகுதாவுத் அவர்களுடைய பெயர் எங்குமே சொல்லப்படாத ஒரு பெயர். இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயமாக எனக்கு இருக்கிறது. நானும் அந்த வீடியோவில் தான் பஷீர் ஷேகுதாவுடைய பேரை பார்த்தேன். நிறைய பேர் அதில் தான் பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் நிறைய, உங்களுக்கு தெரியும், தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஜனாசா எரிப்பு, எல்லா சமூக பிரச்சனைகளையும் நம்ம நிற்கிறோம். ஆனால் எங்கேயுமே பஷீர் ஷேகுதாவுடைய பெயர், முன்னாள் அமைச்சர், நம்ம எங்கேயுமே பார்க்கல. திடீர்னு இவர் சொல்றாரு. அப்ப என்னன்னா, நான் திங்க் பண்றதை சொல்றேன். பஷீர் ஷேகுதாவுத் வந்து ஆரம்பத்தில் இந்த விடுதலை புலிகளுடைய அந்த காரியங்கள்லாம் நடந்துச்சா இல்லையா, அந்த நேரத்தில் அவரும் அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல செட்டப்ல இருந்த ஒருவர். ஆரம்ப கட்டத்தில் இப்ப பிள்ளையானாக இருந்தாலும் சரி, அல்லது கருணாம்மானாக இருந்தாலும் சரி, கருணாம்மானையும் பிள்ளையானையும் அந்த எல்டிடி இருந்து அவங்க பிரிச்சு வந்த விஷயத்தில் அலிசாஹிர் மௌலானாவுக்கும் முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அதே மாதிரி பஷீர் ஷேகுதாவுத் அந்த ஏரியா ஆட்கள் அவங்க அந்த விதங்கள்ல பேசுவாங்க, பழகுவாங்களாக இருக்கலாம். திடீர்னு பிள்ளையான கண்டா நீங்க தான் பேட்டி எடுத்தீங்க, அதனால பிள்ளையானோட உங்களுக்கு தொடர்புன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இருக்குதான்னு தெரியல. ஆனா இதுவரைக்கும் பாதுகாப்பு துறையில எங்கேயாவது இப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்லிமெண்ட்ல கேள்விப்பட்டிருக்கா? இவர் என்னடா பெரிய, நான் ஒரு ஆய்வாளர், நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. உண்மையிலே அப்படி ஒன்று இருக்கும்னா இவர் என்ன செய்யணும்? அதை பாதுகாப்பு தரப்புக்கு சொல்லணும், அதுக்குரிய ஆதாரத்தை சப்மிட் பண்ணணும். பஷீர் ஷேகுதாவுதை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரதுக்குரிய ஏற்பாட்டை பண்ணணும். அப்படி இருந்தால் பஷீர் மட்டும் இல்ல, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் குற்றவாளி தான், யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளிடா. அப்ப இங்க நம்ம கவனமா இருக்கணும், நிரபராதிகளாக. ஏன்னா இந்த ஈஸ்டரோட சம்பந்தப்படுத்துறதுக்கு திடீர்னு எந்த பேருமே சொல்லப்படாதாக இவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இவர் என்ன இருக்கிறது கனடாவில், உங்கள்கிட்ட வந்து கேட்க போறான்,
டிஐடி கூப்பிட போகிறான், உங்களை சிஐடி கூப்பிட போகிறான், நம்ம கொஞ்சம் பட்டியல் எடுத்து வச்சு சொல்லுவோம். இவர் சொல்கிற எல்லா பட்டியலையும் பாருங்கள், இவருக்கும் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது பின்னுக்கு. உதாரணமாக ஒரு அமைச்சருங்கிறார் தானே, இவர் தேர்தலோட சம்பந்தப்பட்ட ஏரியா அது. அதே மாதிரி இப்போ அவர் எனக்கு சொல்கிறாரு, நான் பார்த்து முடியும் என்ன யோசிச்சேன்னு கேட்டால், இந்த நாட்டுக்குள்ள இஸ்லாமிய அரசாங்கம், இஸ்லாமிய அரசை உண்டாக்கணும், அது கொண்டு வரணும், ஜனநாயகம், இணை வைப்பு, இப்படி எல்லாம் பேசின குரூப்ல இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, ஜனநாயகம் நவீன இணை வைப்புன்னு எல்லாம் பேசி போட்டு திருப்பி வந்து இல்ல ஜனநாயகத்துக்குள்ள வர்றேன் எலெக்ஷன் கேட்டு அந்த லெவல்ல வந்துட்டு போன ஆக்கள் இவங்க. அப்ப இவங்களோட அந்த அந்த செக்ஷனுக்கு சம்பந்தம் இருக்குது. பஷீர் ஷேகுதாவுதை இவர் உள்ள இழுத்து போடுறாரு. இவர் தான் நமக்கு தெரிஞ்சு, நீங்க இவ்வளவு பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க, எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, எந்த பத்திரிகையிலும் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தால் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கட்டுமே சட்ட ரீதியா. ஆனா இவர் சொல்லுகிறது அப்படி இல்லைன்னு வைங்களேன், சம்பந்தம் இல்லாம ஒருத்தருடைய பெயரை இதுக்குள்ள இன்வால்வ் பண்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும், குறிப்பாக அவர் தான் அந்த அசாத் மௌலானாவை கையாண்டதாக அவர் சொல்றாரு. அசாத் மௌலானாவும் எங்கேயுமே அதை சொன்ன மாதிரி நான்டா பார்க்கல, சேனல் போல கூட சொல்லல. நிச்சயமாக அடுத்த வீடியோ பகுதியை பார்த்து விட்டு வருவோம். SLTJ ஒரு தங்களுக்குள்ள ஒரு தலைமைத்துவ முரண்பாடு ஏற்பட்டு கொழும்பு மாநகர சபை மண்டபத்துல என்ன சொல்வது, அவர்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடைபெற்று ஒரு சில உறுப்பினர்கள் வெளியேற்றி ஒரு பெரிய பிளவு இடம்பெறுகிறது. அது ஹிரு டிவி அந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்து. அப்ப ஹிரு டிவி SLTJயினுடைய ஒரு நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்வதாக இருந்தால் அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்களை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதை எதை நோக்கி வேலை செய்தோம். இந்த பகுதியிலே அவர் சொல்கிறார், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய AGM-இலே நடைபெற்ற அந்த கருத்து முரண்பாடுகள், அந்த பிளவுகளை ஹிரு டிவி நேரடி ஒளிபரப்பு செய்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவருடைய நேர்காணலை பார்த்ததற்கு பின்னால் யூடியூபிலே சென்று தேடி பார்த்தேன், அப்படி ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. உண்மையிலே அந்த காலப்பகுதியிலே ஹிரு டிவி நேரடி ஒளிபரப்பு செய்ததா? என்னுடைய முதலாவது வினா. அத்தோடு இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார், அதாவது ஹிரு டிவியே நேரடி ஒளிபரப்பு செய்வதாக இருந்தால் இவர்களுக்கு ஒரு பின்புலம் இருந்திருக்காதா என்று கேட்கிறார். பதில் சொல்லுங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, அடிச்சு விடு பங்கு எவன் பார்ப்பான் அப்படிமாங்கல்ல, அது மாதிரி கண்ணை பொத்திட்டு அடிச்சு விடு இதெல்லாம் தேடி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது. முதல் விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு அரசியல் கட்சி கிடையாது, நாங்க ஒரு ஆன்மீக இயக்கம். எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து இயக்கம் ரெண்டாக பிளவுபடும் போது அது நடக்குது. AGM நடக்குது கொழும்புல விக்டோரியா பார்க் அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய நியூ டவுன் ஹாலில். அதில் இருந்து கொஞ்சம் பேரை உள்ள விட மாட்டோம்ங்கிறாங்க, அதுல இருந்து வெளியேற்றப்படுறோம். அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. நான் அந்த சம்பவத்துக்குள்ள போகலை. இந்த சம்பவத்தில் இதை ஹிரு டிவி லைவாக காட்டுச்சுன்னு தானே அவர் சொல்றாரு. முதல்ல நாங்களே ஃபேஸ்புக்கில் அங்கங்கே சில கட் தான் லைவாக போட்டோம், முழுசாக அது லைவாக ஃபேஸ்புக்கில் அப்போ நாங்களே போடாத ஒரு விஷயம். ஹிரு டிவி வந்தானா வந்து நாங்கள் வந்து சுதந்திர கட்சியில் AGM ஆகுது, அல்லது பொகட்டோட AGM ஆகுது, அல்லது NPP AGM ஆகுது, நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி ரெண்டாக பிளவுபடுகிறது, கொண்டு வந்து லைவாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. சரி, அப்படி ஒரு பேச்சுக்கு எங்களுக்கு ஒரு பின்புலம் இருந்திருந்தா அதை பிளவுபடுறதை காட்டுறதுனால அவனுக்கு தானே லாஸ். அது பிளவுபடாமல் இருக்கிறது மாதிரி காட்டினா தானே அது நல்லா இருக்கும். பிளவுபடுறதை காட்டினான். எங்க காட்டினான்? இந்த ஆள் வந்து பச்சை பொய்யன், ஒன்றும் வழங்காதவன், அடிச்சுடையவன் பாப்பான்னு சொல்ற ஒரு ஆளுங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். தலதா மாளிகை கேஸை ஏற்கனவே சொல்லிட்டேன், பச்சை பொய்யன் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. இதுல ஹிரு டிவி எங்க லைவ் காட்டினான்? சரி, ஹிரு டிவி லைவ் காட்டினாலே ஒரு பின்புலம் இருக்கிறது. அப்ப ஹிரு டிவி லைவ் காட்டினா பல விஷயங்களை சொல்லுவேன். வில்பத்துவுக்கு ஞானசார போகிற ஒவ்வொரு டைம்லையும் லைவ் காட்டினாங்க. அதுக்கு எதிராக ரிஷாட் பதியுதீன் செய்கிற எல்லாத்துக்கும் லைவ் காட்டினாங்க. அப்ப ரிஷாட் பதியுதீனுக்கும் ஞானசாரைக்கும் இடையில தொடர்பு இவர் சொல்ல வர்றாரா? சொன்னாலும் சொல்லுவார். இப்ப அந்த லெவலில் தானே இருக்கிறாரு. அதே நேரத்தில் எத்தனையோ விவகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹிரு டிவியும் அததர்னையும் லைவ் காட்டிக்கிட்டேன். லைவ் அததர்னையும் ஹிரு டிவியும் லைவ் காட்டினாலே பின்புலம் இருக்கிறது அப்படிங்கிறதா? அப்ப சத்துரை கூப்பிட்டு ஒருத்தர இன்டர்வியூ எடுத்தா பின்புலம் இருக்கிறது, ஒருத்தரோட பேசினா பின்புலம் இருக்கிறது, இப்படிதான் சொல்றதா? இது வந்து இந்த எடுப்பார் கைப்புள்ளோட பேச்சு. இது ரெண்டாவது என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஹிரு, தரண, சுவர்ணவாகினி எல்லாமே ஒரு விஷயத்தை லைவ் காட்டினாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, இவருக்கு எதை லைவ் காட்டினாங்கன்றே தெரியல, தெரியாம அடிச்சூடு தேடி பார்ப்பாங்களான்னு சொல்லி சொல்றாரு. ஹிரு டிவி லைவ் காட்டின விஷயம் என்னன்னா, பாராளுமன்ற தெரிவுக்குழு நடந்ததா இல்ல ஈஸ்டருக்கு பிறகு மைத்திரி கவர்மெண்ட்ல ரணில் விக்ரமசிங்க பார்லிமெண்ட் தேரிங் காரக சபாவே போட்டாரு. மைத்திரி போடல, ரணில் போட்டது. பாராளுமன்ற தேர்வு குழுவில் எல்லா ஊடகங்களும் லைவா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாராளுமன்ற தெரிவு குழுவுக்கு நாங்களும் அழைக்கப்பட்டிருந்த நேரத்தில் சகோதரர் அப்துல் ராசிக்கும் நானும் தான் அதுக்கு போவோம். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, கேமரா எல்லாம் இருக்கும், எங்களுக்கு வெளியே வந்த அப்புறம் தான் எங்களுக்கும் தெரிய வரும். எல்லா தொலைக்காட்சியும் லைவா காட்டுறாங்க. இன்னைக்கு நீங்க அததர்னோட ஃபேஸ்புக்
ஃபேஸ்புக் யூடியூப்ல போய் பார்க்க முடியும், அதே மாதிரி ஹிருல பார்க்க முடியும், ஸ்வர்ணவாயினில் பார்க்க முடியும், ITNல பார்க்க முடியும், எல்லாத்துலையும் பார்க்க முடியும். ஹிரு மட்டும் அதை காட்டல, திறனை மட்டும் காட்டல, கவர்மெண்ட் தொலைக்காட்சிகளும் காட்டி இருக்குது, பிரைவேட் தொலைக்காட்சி எல்லாமே காட்டி இருக்குது. அதைத்தான் லைவா காட்டினாங்க. அதுல இன்னைக்கு இவர் சொல்றாருல, இந்த மாதிரி அன்னைக்கு இது வந்து ஈஸ்டர் தாக்கல் நடந்து அந்த புதுசுக்குள்ள நடந்தது. அப்ப உச்சகட்டத்தில் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கே ஆதாரபூர்வமாக நாங்கள் பதில் கொடுத்திருக்கோம். இவர் சொல்லுகிற எல்லா விஷயமும் அங்க பேசப்படும். எனவே இவர் கொஞ்சம் ஃபோபியாவில் இருக்கிறாரு. இவர் முதல்ல தன்னை போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறணும். தலதா மாளிகைக்கு முன்னுக்கு CD கொடுத்தங்கிறார், அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஹிரு டிவி லைவ் கொடுத்தங்கிறார், அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அவங்க கொடுத்த லைவ் வந்து வேறொரு லைவ், அதை வேணும்னா நானே உங்களுக்கு காட்டலாம். அதுக்கு அப்துல் ராசிக் சிங்களத்தில் பதில் சொல்லக்கூடாது, ரவுஃப் ஹக்கீம், ராஜித சேனாரத்ன, சரத் பொன்சேகா எல்லாரும் உட்கார்ந்து கேள்வி கேட்கிறது. அது இந்த சமூகத்தின் மீது வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரபூர்வமாக பதில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு, மிகச் சிறப்பாக நடந்த ஒரு நிகழ்வு. அதை வந்து என்னன்னா இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எவனாவது சொல்லியிருப்பான். இதுல என்னன்னா சும்மா சொல்லுவோம் இல்ல, அந்த பேட்டியை நீங்க பாருங்க, இதையோ பார்த்துக்கிட்டு தான் சொல்றாரு. அப்ப ப்ரிப்பேர்ட் ஆகி வந்துதான் இந்த வஞ்சகத்தை கக்குறாரு தவிர வேறொன்னுக்கும் இவர் கக்கல. புரியுதா? அதுதான் அங்க நடந்த சம்பவம். அடுத்த வீடியோ பகுதியை பார்த்து விட்டு வருவோம். இதனுடைய இந்த விவகாரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரிஸ்வி முஃப்தியினுடைய பங்கு எவ்வாறு இருந்தது, இன்று வரை ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவராக அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புவதனுடைய நோக்கம் என்ன, ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பான ஆணைக்குழுவுக்கு ரிஸ்வி முஃப்தி வழங்கிய தகவல்கள் என்ன? இந்த வீடியோ உண்மையிலே எனக்கு ஒரு அதிர்ச்சியை தந்தது. அதாவது அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களையும் சம்பந்தப்படுத்துகிறார். உண்மையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் ரிஸ்வி முஃப்தி சார்ந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பல உலமாக்கள் கார்டினலை போய் சந்தித்தார்கள், கார்டினலோடு கலந்துரையாடினார்கள். இதுவரையிலே கார்டினல் கூட அப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்காத பின்னணியிலே இவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவரையும் இந்த அவருடைய நேர்காணலிலே அவரையும் இழுத்து போடுகிறார் வம்புக்கு. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ஷேக் மையம் ரிஸ்வி முஃப்தி இந்த தாக்குதலுடைய பின்னணியிலே அல்லது இவர் செல்லக்கூடிய குற்றச்சாட்டிலே ஏதாவது சம்பந்தப்பட்டிருப்பார் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? முதல்ல அப்துல் ரஹ்மான், இதில் நீங்கள் ஃபைனல் கட் இதுதான். இவர் ஒரு சமூக புல்லுருவி. இந்த சமூகத்தை சீரழிக்கிற, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து எப்படியாவது ஓரம் கட்டணுங்கிற ஒரு அஜந்தாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளுங்கிறதுக்கு இதுவும் சான்று. ஏற்கனவே நான் அவர் சொன்ன பொய்களை பட்டியல் போட்டேன். என்ன பற்றி சொன்னது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். இப்போ எனக்கும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய மார்க்க நிலைப்பாடுகளுக்கும் உங்களுக்கு தெரியும் பல கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ள இருக்குது. அவங்களுடைய மார்க்க நிலைப்பாடுகள் ஒன்றாக இருக்கும், என்னுடைய மார்க்க நிலைப்பாடு வேறொன்றாக இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையாவது நீங்கள் வந்து அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தான் சஹ்ரானை வளர்த்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அல்லது இந்த குண்டு வெடிப்புக்கு அவங்களுக்கு சம்பந்தம் பண்ணி நீங்க சொல்ல முடியுமா? சம்பந்தப்படுவாங்களா? முதல்ல இதை ஒரு மனிதன் சாதாரணமா இதை யோசிக்கணும். அவர் என்னன்னா ரிஸ்வி முஃப்தி இதுவரைக்கும் தலைவராகவே இருக்கிறாரு, எனவே இதுக்கு பின்னணி இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஓகே, மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் ரிஸ்வி முஃப்தி தலைவராக இருந்தார், ஓகே. மைத்ரிபால சிறிசேனோட காலத்தில் ஜமியத்துல் உலமா தலைவராக இருந்தார், ஓகே. அதுக்கு பிறகு கோட்டாட காலத்திலையும் தலைவராக இருக்கிறார், ஓகே. ரணில் காலத்திலையும் தலைவராக இருக்கிறார், ஓகே. இப்போ NPP காலத்திலையும் தலைவராக இருக்கிறாரு. சரியா இருந்தா இப்ப அந்த பேட்டில அவர் என்ன சொல்றாருன்னா, NPP கவர்மெண்ட் இருக்கிறதுல ரொம்ப நல்ல கவர்மெண்ட் அவர் சொல்லுவார். அதுல இதே அய்யூப் அஸ்மி நான் கேட்கிறேன், இந்த கவர்மெண்ட்லயும் அவர் இதுல பொறுப்புல இருக்கிறாருன்னா என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிஸ்வி முஃப்தியை இதோட சம்பந்தப்படுத்தி உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்று சொல்லி எங்கேயாவது ஒரு விசாரணை கலைச்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி கார்டினல் என்னைக்காவது இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்? இனவாதிகளாவது இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னணியில ரிஸ்வி முஃப்தி இருக்கிறார் என்று சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் சொல்றாருன்னா இனவாதியை விட மோசமான ஒரு ஆள் இவர். ஞானசார தேரரை விட, இங்க இனவாதம் கக்கினவங்களை விட, இந்த குண்டு வெடிப்போட சம்பந்தப்பட்ட இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கல்ல, இவங்களை இது ஒரு அஜந்தாவோடு இந்த இறங்கி இருக்கிறார். இதற்காக என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து இந்த விசாரணைகளில் போய் சொன்ன அறிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் உனக்கு படிக்க தெரியலன்னா நாங்க என்ன வாப்பா பண்றது? அவங்க போய் ஜனாதிபதி தேரிம் காரக சபா வச்சிருந்தாங்க, ஜனாதிபதி ஆணையம் நடத்தப்பட்டது. அதற்கு ரிஸ்வி முஃப்தியும் ஜமியத்துல் உலமாவினுடைய சார்ந்தவர்களும் பலமுறை போய் நாங்க வாக்குமூலங்கள் கொடுத்த மாதிரி, நாங்க போய் அதுல கலந்துகிட்ட மாதிரி அவங்களும் கலந்து கொண்டாங்க. அது இவருக்கு தெரியல. பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் நேரடியாக ரிஸ்வி முஃப்தியை பங்கேற்று அவருக்கு சொன்ன பதில்கள் எல்லாம் பார்க்கிறோம். அந்த பதில்கள் சரியா பிழையாங்கிறது மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற. ஆனா தீவிரவாதத்திற்கு அவர் சம்பந்தப்படுவார் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம். ஒரு இன்னும் சொல்ல போனா ஸ்ரீலங்காவினுடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா என்கிறது 10,000 உலமாக்களை கொண்ட ஒரு நிறுவனம். உலமாக்களுடைய சபையினுடைய தலைவருக்கே தீவிரவாதத்தோட தொடர்பு இருக்குதுன்னு நீங்க சந்தேகத்தை கிளப்பினீங்கன்னு சொன்னா இந்த 10,000 உலமாக்களுடைய நிலைமை என்ன? இதுல பதிவாகாம இருக்கிற உலமாக்கள் 20,000 30,000 பேர் இருப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட உலமாக்கள் அவருடைய நிலை என்ன?
திட்டமிட்டு இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா எல்லோரையும் கொண்டு போய் சொருகிற ஒரு வேலை. இங்க பாருங்க, பஷீர் ஷேக் தாவூதை கொண்டு வந்தாரா, ஒரு அமைச்சர் என்று சொல்றாரா, சம்பந்தம் இல்லாம என்ன உள்ள கொண்டு வந்தாரா, கடைசியில் யார் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் வந்து ரிஸ்வி முஃப்திட்ட வந்து நிற்கிறாரா, எதுக்குன்னு கேட்டா பாத்தீங்களா, ரிஸ்வி முஃப்தி இப்படி கீழே போய் கமெண்ட்களை பாருங்க. அந்த கமெண்ட்ல என்ன கேட்டா நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சில பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க, புலம்பெயர்ந்தவர்கள். இப்போ அவங்களுக்கு நீங்க கொண்டு போய் அவளை கையில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சா, அப்ப நமக்கு இவ்வளவு காலமா தெரியாம போச்சு இல்ல, ஸ்ரீலங்காவுடைய உலமா சபை தலைவருக்கே இதுக்கு பின்னணியில காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா என்ன அடிப்படையில் இதை சொல்லுகிறார்? உலமா சபை இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். உலமாக்களுடைய சபையை நீங்க வந்து தீவிரவாதம், மற்ற குற்றச்சாட்டு சொல்லுங்க, நாங்க கூட்டுதுவா இல்லம்போ அவங்க இருக்கும்பாங்க, நாங்க குனூத்தி இல்லம்போ அவங்க இருக்கும்பாங்க, அது வேற. மார்க்க நிலைப்பாடுகள் மாறலாம், ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் வேறையாக இருக்கலாம். ஆனா என்னைக்காவது நாங்க ஜம்மியத்துல் உலமா பயங்கரவாதிகள் சொல்லியிருக்கிறோமா, அல்லது அவங்க எங்களை சொல்லியிருக்கிறாங்களா? ஒருவரை பயங்கரவாதி லிஸ்ட்ல எப்படி நீங்க சேர்ப்பீங்க? இந்த பேசுகிற ஆட்ட நான் கேட்கிறேன், என்னைக்காவது இந்த ஆள சமூக தளத்துல நீங்க பாத்துட்டீங்களா? அவ்வளவு இனவாதம் கக்கி கொண்டிருந்த பொதுபல சேனாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை இந்த ஆள் பேசியிருப்பாரா? எங்க இருந்தா அந்த டைம்ல இருந்தாரு? அப்ப மகாசோன் பலகாய உச்சத்துல இருக்கிற டைம்ல எங்க இருந்தாரு? அலுத்கம கலவர நேரத்துல இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? திகன கலவர நேரத்துல இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? இங்க ஜனாசா எரிக்கப்படுகிற நேரத்துல முழு சமூகம் அழுது கண்ணீர் வடிச்சு நம்ம நீதி வேணும் என்று கேட்டுக்கிட்டு இருந்தோமே, அப்ப இந்த ஆள் எங்க இருந்தாரு? இங்க நடந்த அத்தனை ஈஸ்டர் தாக்குதல் அத்தனை பேர் அநியாயம் இழைக்கப்பட்டாங்க, அத்தனை இவங்க எங்க இருந்தாங்க? அப்பெல்லாம் வாயை மூடி பொத்திக்கிட்டு எங்கேயோ இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு போயிடுவோம், எப்படியாவது ஒரு அசைலத்தை எடுத்துட்டு ஓடி போயிடுவோம், ஓடி போயிடுவாங்க. இங்க வந்துகிட்டு ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் தீவிரவாதி, ரஸ்மின் பயங்கரவாதி, அவர் தீவிரவாதி கருத்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒன்றை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள், எங்க நீங்க சொல்லுகிறதுல உண்மையாளராக இருந்தா தைரியமான ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, வந்து நீங்க ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பண்ணி போட்டு பாருங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நாங்க இந்த டிஐடியை பார்த்தில்ல, சிஐடியை பார்த்தில்ல, இந்த விசாரணைகளை சந்திச்சில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. எத்தனை முறை வேண்டும் என்றாலும் எங்களிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்விகளுக்கு ஆதாரபூர்வமாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். எங்கள் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டை யாரும் விரல் நீட்டி சொல்ல முடியாது. அந்த துறையில இன்னும் சொல்ல போனா இலங்கை வரலாற்றில் ISIS பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிரியா ஓர் நடக்கல, கொழும்பு சிட்டியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி போர்ட் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது நாங்கள். தீவிரவாதத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் நாங்கள். ஜஹரானுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் நாங்கள். அதே மாதிரி ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவரை கேட்ட அவரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் செஞ்சிருக்கும் போது இப்ப இது எவ்வளவு ஒரு பலத்த சந்தேகத்தை கிறிஸ்தவ பெருஞ்சமூகத்தை உண்டாக்கும், தமிழ் பேசுகிற மக்கள்கிட்ட இது உண்டாக்கும், முஸ்லீம் உலமாக்கள் எல்லாருமே அப்ப எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுல இப்படி ஒன்று உண்டாக்குமா இல்லையா? அப்ப இது வந்து இந்த திட்டமிட்டு செய்த ஒரு காரியம். எனவே இப்படிப்பட்ட புல்லுருவிகளை சமூகம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இவங்க அசைலம் எடுத்துக்கிட்டு ஓடி போனாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஓடி போறதா இருந்தா அப்துல் ரஹ்மான், நாங்க எங்களுடைய அமைப்புகள் தடை செய்யப்பட்ட நேரத்திலேயே அதை காரணம் சொல்லி ஓடி இருப்போம். அந்த கலவரங்கள் எங்களுக்கு நிம்மதி இல்லை, நாங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாங்க இன்னைக்கு ஓடினாக்கள் இல்லை, இங்க நின்றுக்கிறோம், எல்லா விசாரணைகள் வந்தாலும் சந்திச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்திலையும் எங்க மேல ஒரு தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் எப்பொழுதும் செயல்பட்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் திருமறை குர்ஆனை கொண்டு போய் கொடுக்கிறோம். ஒரு குர்ஆனை கொடுத்ததா காட்ட சொல்லுங்க. ஒரு நான் முஸ்லிம்ஸுக்கு குர்ஆனை கொடுத்து இப்படி இல்லப்பான்னு இருந்தால் தெளிவுபடுத்திருப்பாரா? என்ன செஞ்சிருப்பாரு? அப்ப எப்படியாவது இந்த பயங்கரவாதத்தை களையணும், பயங்கரவாத எண்ணப்பாடுகள் யார்ட்டையும் வந்துடக்கூடாது, அமைதியான ஒரு மார்க்கம் இஸ்லாம்ங்கிற செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்த்துறணும், ஒரு இன நல்லுறவு உண்டாகணும், சமூகத்துக்கு மத்தியில் இன நல்லிணக்கம் உண்டாகணும்னு நம்ம பேசிக்கிட்டு வரும்போது எங்கேயோ இருந்து கிளம்பி வந்துகிட்டு திடீர்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரிஸ்வி முஃப்தி பயங்கரவாதி, அவர் தலைவராக இருக்கிறத தீர்மானிக்கிறது யாரு? நீயா நானா? 10,000 உலமாக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களே ஏஜிஎம் தீர்மானிக்கும். அது ஒரு ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி சொன்னா அவங்க, நான் ஜம்மியத்துல் உலமாவுடைய மெம்பர் கிடையாது. நான் மௌலவியா இருந்தா நான் அதில் மெம்பர்ஷிப் எடுத்த ஒரு மௌலவி இல்லை. அவங்களுக்கு நான் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவரை நியமிக்க கூடாது நான் சொல்ல முடியுமா? அதை சொல்றதா இருந்தா அவங்களோட இயக்கத்தின் சட்ட விதி பிரகாரம் நான் அவங்களோட மெம்பரா இருக்கணும், நீங்க அவங்களோட மெம்பரா இருக்கணும். அவங்க தீர்மானிக்கிறாங்க. ரிஸ்வி முஃப்தியை இன்னொரு முறையும் தீர்மானிச்சாங்கன்னு சொன்னாலும் பொதுமக்கள் நினைக்கலாம் ரிஸ்வி முஃப்திக்கு பதிலாக வேற ஒருத்தர் வரணும்னு பொதுமக்கள் நினைக்கலாம். ஆனா ஜம்மியத்துல் உலமாவுடைய சட்ட விதி என்ன சொல்லும்? ஒரு இயக்கத்துல விதி பிரகாரம் அவரை தேர்வு செஞ்சாங்கன்னா நீங்க எப்படி அதை கொஸ்டின் பண்ணுவீங்க? அது அந்த மக்கள் தானே தீர்மானிக்கணும். நான் எதுக்கு தீர்மானிக்கணும்? அதை இவருக்கு பிரச்சனை என்னடா, ரிஸ்வி முஃப்தி தலைவராக இருக்கிறது, அதை ரிஸ்வி முஃப்தியோட இவர் பார்த்துக்கொள்ளணும். அவர் தலைவராக இருக்கிறதா, வேற ஒருத்தர் தலைவராக வர்றதாங்கிறது அது இரண்டாவது பிரச்சனை. அவர் தலைவராக இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டிய அவர் பயங்கரவாதத்துக்கு துணை போனவர், கோட்டாட காலத்திலிருந்து அவருக்கு சம்பந்தம் இருக்குது, அதனாலதான் அவர் அப்படியே தலைமைத்துவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாருடா. ரியாத் மௌலவி மௌத்தார வரைக்கும் இருந்தாரு, அவரும் அப்படியா? முபாரக் மதனி இருந்தாங்களே, அவரையும் அப்படித்தான் சொல்ல புரியல. ஒரு இயக்கத்துல எத்தனை இயக்கங்கள்
ரவுஃப் ஹக்கீம் இது வரைக்கும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு சொல்லுவீங்களா? அப்ப மரணிக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தர் தலைவர்களா அஷ்ரப் சார் இருந்தாரு சொல்லுவீங்களா? ரிஷாட் பதியுதீன் இன்னும் இருக்கிறாரு சொல்லுவீங்களா? இப்படி எத்தனை சொல்ல முடியும்? ஆமா, இது ஒரு தீர்மானமிக்க ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். அதாவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு இன்னும் இருப்பது சில நாட்கள் தான். 21ஆம் தேதிக்கு முன்னர் அல்லது அந்த குறித்த தினத்திலே ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகள் அல்லது குற்றவாளிகள் அல்லது பெரும் புள்ளிகள் இனம் காட்டப்படுவார்கள் என்ற நம்பிக்கை உலகளாவிய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பின்னணியிலே இப்படியான நேர்காணல்கள் இது என்ன நோக்கம்? அது இது மாதிரி ஆக்களை இறக்கி விட்டு உண்மை வெளியே வந்துடக்கூடாது, வேற ஆக்களை தலையில இதை திருப்பி விட்டு ரிசி முஃப்தியை சொல்லிடுவோம், ரஸ்மினை சொல்லிடுவோம், ராசிகை சொல்லிடுவோம், அல்லது வேற ஒருத்தரை சொல்லிடுவோம், ரிஷாடை சொல்லிடுவோம், யாரையாவது சொல்லிவிடுவோம். திரும்ப இந்த சமூகம் நாசமாகணும், இந்த சமூகம் அழிக்கப்படணும், இந்த சமூகத்தில் ஆட்களை திருப்பி தூக்கி இவங்களும் உள்ள போடணும், உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு இறக்கி விட்டுருக்காங்க. பார்க்கும்போது தெரியுதா இல்லையா? அதனால இந்த அரசியல் விற்பனர் அதொன்னும் கிடையாது. ஆதாரம் இருந்தா கிளம்பி டிக்கெட்டை போட்டு ஸ்ரீலங்காக்கு வா, வந்து கம்ப்ளைண்ட் கொடு, டிஐடிக்கு போ, சிஐடிக்கு போ, இந்த இருக்கிறாங்கன்னு சொல்லு. அதை விட்டு போட்டு எங்க இருந்து யூடியூப்ல பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? எனவே இது இந்த விசாரணைகளை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியாக இதை பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் இனி நடக்காது. அந்த பருப்பு இவங்கட பருப்பு இனி வேக வராது. எவன் குற்றவாளியோ அவனுக்கு முடிவு கட்டப்படும் இந்த அரசாங்கத்தில். அது யார் பிழை செய்திருந்தாலும், இந்த பயங்கரவாதத்துக்கு எவன் துணை போயிருந்தாலும் அவர்கள் தண்டிக்க. எங்களை கேட்டா பயங்கரவாதத்துக்கு துணை போனவங்களை அரசாங்கம் கோல் ஃபேஸ்ல தூக்குல போடணும்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேலையை செய்யணும். செஞ்சா மட்டும்தான் இந்த பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட முடியும். இவங்க எல்லாம் இப்ப எதுக்கு இறக்கப்படுற இன்னும் வருவாங்க. இன்னும் சில பேர் நெருங்க 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 பல பேர் வருவாங்க. வந்து என்னன்னு கேட்டா ரொம்ப நாங்கெல்லாம் ரொம்ப சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முஸ்லீம் தலைவர்களை எல்லாம் அடிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டோம்னு வைங்களேன், இவங்க பயங்கரவாதி அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னா இதுக்கு முஸ்லீம்களுக்கு தீர்வு எடுக்கிறதுக்கு யார் இருப்பா? யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் முஸ்லீம் தலைவர்கள் இலக்கு வைத்து இந்த தீவிரவாத குற்றச்சாட்டுகளை சுமத்த வராது. லாவகமா சொல்லிட்டு போறார் பாத்தீங்களா? அது ஒரு அமைதியா இருந்து ரிஸ்வி முஃப்தி தலைவராக இருக்கிறார்னா அதுக்கும் பின்னணியில இவர் தான் இருப்பாரு. அந்த வாசகத்தை பயன்படுத்திக்கிட்டே போறது புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஆளை இறக்கி விட்டுருக்காங்க. பார்ப்போம். நிச்சயமாக பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு எஞ்சியிருப்பது இன்னும் சில நாட்கள் மாத்திரம்தான். முழு உலகமுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த ஈஸ்டர் தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படுமா என்ற எங்களுடைய அவாவும் அதுதான். பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ சகோதரர்கள் அதே போன்று முஸ்லிம் சமூகம், இரண்டு சமூகங்களுக்குமான நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும். எனவே இந்த காலகட்டத்திலே மிக தீர்க்கமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யூடியூப் சேனல்களை செய்யக்கூடியவர்களிடத்திலே அன்பாக நான் வேண்டிக் கொள்வது, இப்படியான ஒரு காலப்பகுதியிலே மிகுந்த பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதாவது முக்கியமான தகவல்களை தெரிந்தவர்களை மாத்திரம் இனம் கண்டு அவர்களிடத்திலே நாங்கள் நேர்காணல்களை செய்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இல்லாவிட்டால் இந்த தீர்க்கமான காலப்பகுதியிலே மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு மிக பிரதானமான காரணியாக அது மாறிவிடலாம். நான் சொல்லவில்லை அந்த நேர்காணல் சரியில்லை என்பதை நான் இங்கே சொல்ல வரவில்லை. ஆனாலும் இது ஒரு தீர்க்கமான காலப்பகுதியிலே நாங்கள் இருப்பதால் பல வருடங்களாக பல முடிவுகள் எட்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாகத்தான் நாங்களும் நம்புகின்றோம். எனவே தயவு செய்து இந்த காலப்பகுதியிலே யூடியூப் சேனல்களை நடாத்தக்கூடியவர்கள் ரொம்ப பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்தவனாக இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வந்த என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வழங்கிய சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. நன்றி ஜஸாக்.